சப்பாத்தி ஜீரா ரைஸ்க்கு நல்ல ரிச்சான டேஸ்ட்டான ஒரு சைட் டிஷ். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடையாது, ரெஸ்டாரண்ட்டை விட செம்ம டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலே செய்ய முடியும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. காளான் பட்டாணி கிரேவி. இந்த ரெசிபிக்கு முந்திரி பருப்பு ஒரு 12, ஒரு 1/4 கப் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு நான் இன்றைக்கி ஒரு 10 காளான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு பிஞ்ச், பெப்பர் ஒரு பிஞ்ச் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வதக்குங்க. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி மஷ்ரூம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டு வெங்காயம் 2 மீடியம் சைஸில் சும்மா 1 பாதியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு பிஞ்ச் சேர்த்து வதக்குங்க. இஞ்சி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறேன். பூண்டு ஒரு 3 பல், அதையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. தக்காளி 1 நல்ல பெரிய சைஸில், உப்பு ஒரு பிஞ்ச் சேர்த்து நல்ல பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் வதக்குங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் மூடி வச்சு குக் பண்ணிக்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பிரிஞ்சி இலை 1, பட்டை 1, சீரகம் 1 டீஸ்பூன். இதை கருக விட்டுறாமல் நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். இதுவும் நல்லா இந்த மசாலா பொடியோட ராஸ்மெல்லாம் போகட்டும். அது வரைக்கும் லோ ஹீட்லேயே வதக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ இதை மீடியம் ஹீட்லேயே பொறுமையாக வதக்கிக்கிட்டே இருங்க. எண்ணெய் நமக்கு பிரியணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எண்ணெய் பிரியுது. கடைசியாக பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தண்ணி 1 கப், அதை நான் மிக்ஸி ஜார் அலசி சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்கிற காளான், பட்டாணி ஒரு 1/2 கப் வேக வச்சது, அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிகிட்ருக்கோம். உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துருங்க. கடைசியாக கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். கசூரி மேத்தி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கையிலே க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலை, அதையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான மஷ்ரூம் பட்டாணி கிரேவி தயார். ரொம்ப ரொம்ப ரிச்சான கிரேவி. சப்பாத்தி ஜீரா ரைஸ் பூரிக்க கூட நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.